அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ரமலான் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, ரொம்ப வேகமாக போய் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருடைய காரியங்களை இரட்டிப்பான கூலிகளோடு ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்திலே நுழைந்து சந்தோஷங்களையும் இன்பங்களையும் மகிழ்விக்கிற எல்லா விதமான பாக்கியத்தையும் அல்லாஹ் தர வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்றைய செய்திகளுக்குள்ள போகலாமா? என்ன ரெடியா இருக்கிறீங்களா கேட்கறதுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை நாட்களாக நம்முடைய தீரன் டிவியின் சார்பாக நடந்த சஹருடைய நிகழ்ச்சியில அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை தெரிஞ்ச ஒரு கல்வியை வைத்து உங்களோட நம்ம பகிர்ந்து கொண்டோம். இந்த வாய்ப்பை அல்லாஹ்வே கொடுத்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பேசுகிற கேட்கிற விஷயங்களை அதாவது முழு மூச்சாக செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் தர வேண்டும். நேற்றைய உரையில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். முதல்ல இய்யாக நஅபுது நம்ம அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுக்கறதுனா என்ன? அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும், அல்லாஹ் என்பவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய அதாவது முக்கியத்துவமான பண்புகள்லாம் என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது முக்கியம்தான். இருந்தாலும் கூட இதை நாம் முழுசாக விளங்கி கொண்ட பின்னால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதுதான் முழுமையான முறையில் வந்து உன்னையே நாங்கள் வணங்கணும். என்ன அர்த்தம்? உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்ற அர்த்தம். அப்போ அல்லாஹ் ஏகத்துவப்படுத்துறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனம், வமை யுஷ்ரிக்கு பில்லாஹி, வமை யுஷ்ரிக்கு பில்லாஹி, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபக்கத் லல்ல லலாலம் பஈதா, அவர்கள் தூரமான வழிகேட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான். ஒவ்வொரு மனிதர்களும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். விபச்சாரத்திலிருந்து, குடியிலிருந்து, ஆபாச பழக்க வழக்கத்திலிருந்து, சமுதாய சீர்கேடுகள்லேருந்து எவ்வளோ செய்கிறோம். எல்லாம் பெரிய தடுக்கப்பட்ட பாவங்கள் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நாடினால் அதையும் மன்னித்து விடுவான் திருந்தி வந்தவர்களுக்கு. ஆனால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். எப்படிப்பட்ட பாவம்? அதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனம், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுவது ஒரு காலம் அல்லாஹ் பொறுத்து கொள்ளவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் நாடுறவங்களுக்கு வேற ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் மன்னிப்பு உண்டு. அதனால பாவங்கள் செஞ்சிடலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவான்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சில பேர் நான் அல்லாஹுக்கு இணை வச்சிடல, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேற வேற பாவங்களை செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான்ல, ஷிர்கல்லாஹ் மற்ற பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்றான் இல்லையா, அப்படின்னு செய்வாங்க. அப்படி அல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா இல்லையா, ஃபமன் யஅமல் மித்கால தர்ரத்தின் கைரன் யரா, கடுகளவு நன்மை என்றாலும் அதற்கான பிரதிபலன் உண்டு, கடுகளவு தீமை செய்தாலும் அதற்கான எஃபெக்ட் சந்திச்சே தான் ஆகணும். அதனால இந்த கண்ணோட்டத்தில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அழிவு உண்டாக்கி அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். ஏங்க நம்ம பெத்தெடுக்கக்கூடிய பிள்ளை, நம்முடைய வீடு, நம்முடைய இது எல்லாமே எவ்வளோ நமக்கான ஒரு பொருள். இப்போ நம்முடைய பெண் குழந்தை இருக்காங்க, ஒரு தந்தை இருக்கிறார், மகளை எவ்வளோ பாசம் காட்டி வளர்க்குறாரு. அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவை, அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு எதுலாம் பிடிக்காத அது செய்யாமல் இருக்கிறது எப்படி, இப்படியெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து பார்த்து வளர்த்து அந்த பொண்ணும் பெரிய பிள்ளையாகி அது கல்யாண வயசுக்கு வரும்போது அந்த தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமலே காதலுங்கிற பேர் ஓடி போதா இல்லையா இன்னைக்கு? அப்போ அந்த தந்தைக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைக்காகவே வாழ்ந்தோம், அந்த பிள்ளைக்காகவே எல்லாத்தையும் செஞ்சோம், சொத்துல இருந்து, வீட்டில இருந்து, கடையில இருந்து அந்த பொண்ணுடைய பெயரையே வச்சோம். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு நம்ம வேணான்னு சொல்லி போயிருச்சேன்னா இந்த தந்தைக்கு எப்படிங்க இருக்கும்? பார்க்குறோமா இல்லையா? அப்போ நமக்கான ஒரு பொருள் நம்ம விட்டு கை மீறும்போது எவ்வளோ பெரிய மனுஷன் ஆதங்கப்படுறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது நேற்றைய உரையில் நம்ம சொன்னோமா இல்லையா, ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்துள்ளேன். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அல்லாஹ்வை விட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருளை வணங்கும் போது அல்லாஹ் எப்படி அதை எடுத்துக்குவான்? அதை மன்னிக்க முடியுமா? அதை பொறுத்து கொள்ள முடியுமா? அது பெரிய பாவம் இல்லைப்பா, சரிப்பா, நல்லா விட்டுட்டு வேற வேலைக்கு போவானா? வேற சிந்தனைக்கு அந்த மனிதனை வைப்பானா?
அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். ஒரு காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி செய்ய மாட்டான். அதான் அழுத்தமா சொல்றான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை, அவனோடு மற்றவர்களை கூட்டாக்குவதை அல்லாஹ் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் தான் அல்ஹம்து சூராவில இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குறோம்ங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது என்ன நம்ம உணர்வு ஏற்படுது? எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தியே ஆக வேண்டும். ஆனா இன்னைக்கு ஏராளமான மக்கள் எப்படி இருக்கிறாங்க அதை அல்லாஹ்வே சொல்றான். 12வது அத்தியாயம் 106வது வசனம், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். இன்றைய மக்கள் அல்லாஹ்வை நம்புறாங்க. அன்னைக்கு மக்கால வாழ்ந்த குறைஷ்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தையும் தௌஹீதையும் அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் சொல்லும் போதே என்ன சொன்னாங்க? எங்களுக்கு அல்லாஹ் தான் கடவுள்னு தெரியும், வானத்திலிருந்து மலையை கொண்டு வருவது யார்? அல்லாஹ்னாங்க. பூமியில யார் புல் பூண்டுகளை முளைக்க செய்யறதுன்னு அல்லாஹ்னாங்க. ஆனால் எங்களுக்கு மற்ற பொருள்களும் கடவுளாக இருக்கிறது, அல்லாஹுக்கு எங்களுக்கு அல்லாஹ்வோட நெருக்கி வைக்கக்கூடிய பொருள்கள்னு சொன்னாங்க. இப்படிதான் அல்லாஹ் எல்லாரும் நம்புறாங்க, அல்லாஹ் கடவுளா பாவிக்கிறாங்க. ஆனால் இணை கற்பிக்கிற நிலையோடு நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். அதிகமான மக்கள் இணை வைத்தவர்களாகவே அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா இணை துணைகளுக்கும் அப்பாற்பட்டு தனித்து விளங்குபவன் தான் அந்த அல்லாஹ். அப்ப முதல் கிட்டமா நம்ம விளங்குறது என்ன? எந்த இய்யாக நஅபுதுன்னு சொல்லும் போது இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குவோம், எந்த வகையிலையும் உங்களுக்கு, அதாவது அல்லாஹ்வே உனக்கு நாங்கள் இணை கற்பித்து விட மாட்டோம் ஸ்ட்ராங்கா சொல்றோம். அப்போ இந்த அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுனா என்னங்க? அதை கூட தெரியாத மக்கள் இன்னைக்கு பல பேர் இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுனா என்ன? அது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்னு தௌஹீத் ருபூபிய்யா. தௌஹீத் ருபூபிய்யானா என்ன? அதாவது படைத்தல், உருவாக்குதல், இதை எல்லாத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாருக்கும் அந்த ஒரு பவர் கிடையாது. நம்புறோம் பார்த்தீங்களா? இது தௌஹீத் ருபூபிய்யா. அதாவது படைத்தல் உருவாக்குதலுடைய சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. இது யாரும் மறுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைக்கலாம், எல்லா மக்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். 2வது தௌஹீத் என்ன? தௌஹீதே உலூஹிய்யா. வணங்குதல், சிரம்பணிதல், கட்டுப்படுதல் எல்லாமே அல்லாஹ்க்கு தான் நான் பண்ணுவேன், இந்த தகுதி யாரும் கொடுத்துட மாட்டீங்க, நம்பி செயல்படுறீங்க பாருங்க, இது உலூஹிய்யா. தௌஹீத் அஸ்மா சிஃபாத்னா என்ன? அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் உண்டு. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா. அல்லாஹ்வுக்கு 99 அழகிய திருநாமங்கள் உண்டு, அதை கொண்டே நீங்க அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான். அந்த அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் மற்ற யாருக்கும் நான் சேர்த்துட மாட்டேன். இப்ப நம்மளும் பார்க்கிறோம், அல்லாஹ் பார்க்கறான். நம்ம இந்த சௌரை தாண்டி நம்மள பார்க்க முடியுமா? நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். அதாவது அல்லாஹ் சமியாக இருக்கிறான், பசீராக இருக்கிறான்னு சொன்னா அந்த லெவலே வேற. அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஒரு கேரக்டர்ஸ், அந்த ஒரு பண்புகள் மற்றவங்களும் இருக்குது. மற்றவங்களும் அல்லாஹ் மாதிரி கேட்பாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், மற்றவங்களும் அல்லாஹ் மாதிரி பார்ப்பாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இப்படியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி கற்பனைகள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை வேற யாருக்காவது கொடுக்குறோம் பாருங்க. இதுதான் ஷிர்க்லயே மிகப்பெரிய ஒரு ஷிர்க்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இணை வைப்பு, அல்லாஹ்வுடைய தன்மைகளை யாருக்கும் இன்க்ளூட், அதாவது சமமாக்க மாட்டோம், கம்பேர் பண்ண மாட்டோம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தன்மைகள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு நம்புறது தான் தௌஹீத் அஸ்மா சிஃபாத். இந்த 3 வகையிலும் அனைத்தையும் படைக்கிறவன் அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தன்மைகள் அவனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த 3 விஷயத்திலையுமே அல்லாஹ்வை நம்ம ஒருமைப்படுத்துறது தான் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் கொடுக்கிற வாக்குறுதி. இறைவா உன்னையே நாங்கள் வணங்குவோம், உன்னிடமே உதவிகளையும் நாம் தேடுவோம். அப்போ கொஞ்சம் நல்லா விளங்கி பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமாக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்திருந்தும் கூட அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருளை வணங்குறோமா இல்லையா? அதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய படைத்தலையும் தன்னுடைய உருவாக்குதலையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். 14வது அத்தியாயத்தின் 19வது வசனம், அலம் தர அன்னல்லாஹ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல. நீங்கள் அறியவில்லையா, வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். பில் ஹக்கி, உண்மையிலே அல்லாஹ் தான் படைச்சான். ஈ யஷா யுதுஹிபுக்கும் வ யாதி பி ஹல்கின் ஜதீத். அதாவது நீங்க மத்தவங்க கடவுளா நினைச்சீங்கன்னா அந்த கடவுள் எல்லாம் அல்லாஹ் படைத்த இந்த பூமியை அழித்து விட்டு வேற ஒரு புதிய பூமியை உண்டாக்கட்டுமே பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி சவால் விட்டு பேசலாம் பாருங்க. மற்றவனை கடவுளா நினைச்சீங்கன்னா அவைகள் என்ன பண்ணட்டும், நான் படைச்ச இந்த பூமியை உலகத்தையும் அழித்து விட்டு வேற ஒரு உலகத்தை கொண்டு வரட்டு பார்ப்போமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்போ என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையுமே இணையாக்கிற கூடாது. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? இன்னைக்கு அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பாவம், நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ சில மக்கள் அந்த இணை கற்பிக்கிற பாவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் எந்த சூழ்நிலையில் இருந்தார்கள் தெரியுமா? மக்கத்து குறைஷிகள் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்துலங்க இல்லாத எல்லா பாவங்களையும் செய்வாங்க, எல்லா தவறுகளையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காபாக்குள்ளேயே அதாவது 600 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த ஒரு அதாவது 360 சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அதான் இப்ராஹிம் நபி அவங்க உருவத்துல ஒரு சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உருவத்துல ஒரு சிலை, இப்படி சிலைகளை வடித்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மனப்பக்குவத்தில் இருந்த சஹாபாக்கள் என்றைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ கலிமாவை சத்திய முழக்கத்தை முழங்கினார்களோ அந்த நொடியில இருந்து கஷ்டமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாங்கள் அனைத்தையும் சமர்ப்பிப்போம் என்கிற ஒரு ஏக்க உணர்வு என்கிற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான்னு சொன்னா உயிரே போனாலும் அதாவது ஒரு நபரை அழைத்து குழியில வைத்து தலையில ரம்பத்தை வைத்து அறுத்து கேட்பார்கள், உன்னை அல்லாஹ்வை மறு பிற கடவுளை வணங்கு என்று சொல்லும் போது கூட உடல் 2 கூறாக ஆக்கப்பட்ட நேரத்திலே கூட அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாரை நாங்கள் வணங்க மாட்டோம், உயிரே போனாலும் எதையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். அதாவது கூர்மையான இரும்பு சீப்பினால் உடம்பினுடைய சதைகளை அப்படியே பாவிகள் பிச்சு பிச்சு எடுப்பார்கள். அந்த நேரத்திலே கூட நாங்கள் படைத்த அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு எதையுமே நாங்கள் இணை வைத்து விட மாட்டோம். நம்ம என்னங்க சொல்லி இஸ்லாமா இருக்கிறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வருத்தப்பட வேண்டிய மிக மிக மோசமான விஷயம் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு கூட அர்த்தம் தெரியாத மக்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரரை பார்க்கிறோம், அவர் என்ன தொழுவ கூட தெரியல. அவர்கிட்ட வந்து லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு முதல்ல அர்த்தம் தெரியுமாங்கன்னு கேட்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றது என்னங்க? கலிமா தானே, அது என்ன அர்த்தம் இருக்கும்? அது வந்து ஒரு அரபி வார்த்தைங்கிறார். அந்த அளவுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் கூட அர்த்தம் தெரியாத முஸ்லிம்களாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் என்று சொன்னால் எப்படி நாளைய மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எதிர்கொள்ள முடியும்? எப்படி என்னுடைய அடியான் எனக்காகவே என்னை மட்டுமே வணங்கி அடியான் இவன் என்று அல்லாஹ் நம்மை எதிர்நோக்கி பார்ப்பான்? சிந்திக்க வேண்டிய தருணம் இந்த தருணம், உணர வேண்டிய தருணம் இந்த தருணம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருளை வணங்கினால் அல்லாஹ் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அதாவது இணை வைப்பிலே 2 வகையான இணை வைப்பு உண்டு. ஒரு இணை வைப்பு என்ன? பெரிய இணை வைப்பு, இரண்டாவது சிறிய இணை வைப்பு. ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர். பெரிய இணை வைப்புன்னு ஒன்று இருக்குது, சின்ன இணை வைப்புன்னு ஒன்று இருக்குது. முதல்ல பெரிய இணை வைப்புனா என்னன்னு பார்த்துட்டோம்னா, மேல சொன்ன பார்த்தீங்களா, அல்ல படைக்கிறதுல வணங்குறதுல அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல இதுல வந்து மற்றவங்களை கூட்டாக்கிறது. இப்போ என்ன பண்றோம் இன்னைக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுங்க மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லிடுறோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு அடங்கி இருக்க ஒரு நல்ல அடியார் கபூர்ல அடங்கி இருக்காரு வைங்களேன், அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர்த்து நாங்கள் யாரையும் அழைக்க மாட்டோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் அமைச்சுக்கணும். பார்த்தீங்களா, அதுதான் ஏகத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நெருக்கத்தை நாங்கள் பெறுவதற்காக அல்லாஹ் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். குர்ஆன்ல பாருங்க 40வது அத்தியாயம் 60வது வசனம். கால வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என் அடியானே என்னை நீ அழை. உனக்கு தேவைகளா இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் என்ன நீ அழைப்பா, அஸ்தஜிப் லக், நான் உனக்கு பதில் கொடுப்பேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னை வணங்காமல் யார் பெருமை அடிப்பார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், இழிவடைந்தவர்களாக நஷ்டவாளிகளாக நரக படுகொலையில் அவர்கள் செல்லுவார்கள். இப்போ என்ன அல்லாஹ் சொல்றான்? என்ன நான் அதாவது வந்து உன்னை படைத்தவன் நான்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ, சிறிய விஷயமோ ஒரு குண்டு ஊசி வாங்கணுமா, அல்லாஹ் எல்லாத்தையும் என்கிட்ட கேளுப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு செருப்பினுடைய வார் அருந்து போனாலும் உங்கள் ரஹ்மானிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அற்பமானதுன்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க, அனைத்தையும் தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஏன் நம்ம கேட்கக்கூடிய துஆவுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய மன்னிப்புக்காக அல்லாஹ் கை நீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். இரவினுடைய கடைசி பகுதியில முதல் வானத்துக்கு வந்து அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் சொன்னாங்க மின் ஹபலில் வரீத், அதான் என் வாய்க்கு என் கழுத்துக்கு எவ்வளவு கேப் இருக்குது, ஒரு ஜான் கூட இல்லை. அவ்வளவு நெருக்கமாக நமக்கு அல்லாஹ் வந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்திலே எப்பவுமே கேட்பவனாக பார்ப்பவனாக அனைத்தையும் உற்று நோக்குபவனாக அல்லாஹ் முஹீத் சூழ்ந்து அறிவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். என் கிட்ட நீ கேளுங்கப்பா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்.
அப்ப இன்னைக்கு என்ன பண்றோம்? அல்லாஹ்வை நாங்கள் நேரடியாக நெருங்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்க வேண்டுமானால் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அதான் அவுலியாக்களையும் நல்ல நல்ல அடியார்கள் நம்ம எந்த விதமான விமர்சனம் பண்ணோம், அவங்களாம் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் கபர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க உறங்கிக்கிட்டு இருப்பாங்க, சொர்க்கத்து காட்டுல இருந்துகிட்டு இருப்பாங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால. நம்ம பேசுறது எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு மக்களுக்கு வந்து இதெல்லாம் உணர்த்தப்படாமல் அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே போய் நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை எடுத்து சொல்லி நம்மளை மன்னிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பாங்க. இது தவறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நிச்சயமாக என்னையே நீங்கள் அழையுங்கள். 7வது அத்தியாயம் 194வது வசனம், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு உதவியாளர் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ இபாது நம்சாலுக்கும், உங்களை போன்ற ஒரு படைப்பு தான் அவர்களும், ஃபதுஊஹும், அந்த மக்களை நீங்கள் கற்களையோ சிலைகளையோ அடங்கியவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் தரட்டும், பார்க்கலாம் என்று அல்லாஹ் பேசுகிறான். 16வது அத்தியாயத்தினுடைய 20 மற்றும் 21வது வசனம், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைப்பீர்களோ உதவிக்காக, லா யഖ்லுகூன ஷைஆ, எதையாவது கல்லையோ மரத்தையோ மண்ணையோ இப்படி எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்களப்பா நீங்க, இவைகள் ஏதாவது உருவாக்க முடியுமா? வஹும் யுக்லகூன், இவைகளே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும்போது இந்த பொருள்கள் உங்களுக்கு உதவியும் வெற்றிகளையும் தந்து வழி நடத்த முடியுமா? முடியாது. இவங்கெல்லாம் யாரு? அம்வாத், இறந்து போனவர்கள். கைரு அஹ்யாஇன், இவர்கள் என்ன உயிரோடு இல்லாதவங்க. வமா யஷ்உரூன இய்யான, அதாவது துபஅஸூன், இதை நீங்கள் உணர மாட்டீங்கன்றது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னும் ஆயத்துகள் உங்களுக்கு வேண்டுமா? 17வது அத்தியாயம் 57வது வசனம், உலாயிகல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலா, அல்லாஹ்வை விட்டு யார்கிட்ட இங்க உதவியை தேடுகிறார்களோ, ரொம்ப எங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லி போறாங்களோ, அவர்கள் எந்த உதவியும் இவங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். 35வது அத்தியாயம் 14வது வசனம், இன் ததுஊஹும், நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ்வை நீங்க நினைச்சு நீங்க உதவியாளர் சொல்லி அழைக்கிறீங்களோ அவங்களை அழையுங்கள். லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்க கேட்கிற அந்த துஆவை அவங்க கேட்க மாட்டாங்க. வலவு சமிஉ, அப்படி கேட்டு விட்டாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். வ யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் வரைக்கும் பதில் தர மாட்டாங்க என்று அல்லாஹ் திட்டவட்டமாக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் அல்லாஹ் நமக்கு தெளிவா ஆர்டர் போடுறான். 39வது அத்தியாயம் 54வது வசனம், வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களை படைத்த, உங்களுக்கு வாழ்வு கொடுத்த, உங்களுக்கு எல்லா நன்மையும் ஏற்படுத்திய உங்களுடைய அல்லாஹ்வை மட்டுமே, ரப்பை, ஒரே ரஹ்மானை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வாஸ்லிமூல, அவனுக்கு மட்டுமே நீங்க கட்டுப்படுங்க. உதவியா இருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நேரடியா ஸ்ட்ரைட்டா நீங்க கேளுங்க, அவனே அனைத்தையும் தருவான். குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான், அனைத்துமே இந்த உலகத்தில் அழியக்கூடியது, எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் ரப்புல் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியங்களும் அந்தஸ்துகளும் பாக்கியங்களும் கராமத்துகளும் கொண்ட அல்லாஹ்வை தவிர எல்லாரும் அழியக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி என்னை தவிர்த்து நீங்கள் உதவிக்காக யாரையும் அழைத்து விடக் கூடாது. உங்களுக்கு குழந்தை வேண்டுமா, உங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையினுடைய தேவைகள் உண்டா, உங்களுக்கு படிப்புல வெற்றி வேண்டுமா, பொருளாதார பரக்கத்துகள் வேண்டுமா, அல்லது நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா, எல்லாம் என்கிட்ட கேளுப்பா, அனைத்தையும் தரக்கூடிய சக்தி பெற்ற ஒரே 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 இறைவன் நான் மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். 5வது அத்தியாயம் 109வது வசனம், யௌம யஜ்மஉல்லாஹு ரசூல், அந்த நாளில் ரசூலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். ஃபயக்கூல் மாதா உஜிப்தும் காலு லா இல்ம லனா இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நபிமார்களை எழுப்பி அல்லாஹ் கேட்பானாம், இந்த மக்கள் எல்லாம் நபிமார்களை எதுக்காக அல்லாஹ் அனுப்புனான்னு நான் சொன்னேன், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், உதவிகளை அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு கடுகு அளவு கூட எதையும் இணை வச்சிடக்கூடாது நான் சொன்னனா இல்லையா? இதை சொல்றதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இதெல்லாம் சொன்னீங்களாப்பா அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம், நபிமார்கள் சொல்லுவாங்க. இது பின்னாலே மக்கள் என்ன செய்தாங்கன்றது அல்லாஹ் நீ மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக பேசுறான் பாருங்க. 10வது அத்தியாயத்தினுடைய 104 மற்றும் 106வது வசனம், வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக, உங்களுக்கு நன்மை தர முடியாத, உங்களுக்கு தீங்கு இழைக்க முடியாத அல்லாஹ்வை விட்டு எதையுமே நீங்கள் அழைத்து விடாதீர்கள். ஃபஇன் ஃபஅல்த, ஏன்னா அல்ஹம்து சூரால இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குறோம் சொன்னா வெறும் பேச்சுக்கல்ல, இந்த கான்செப்ட், இந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாம் உணர்ந்து புரிந்து
நம்ம உள்ள போகும்போது தான் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். அதை மீறி நீங்க அல்லாஹ் அல்லாதவரை நீங்கள் உதவிக்காக, தேவைக்காக அல்லது வணக்கத்துக்காக நீங்கள் அழைத்தால் நிச்சயமாக நீங்கள் இதன் மினல் ஸாலிமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்களும் அநியாயக்காரர் ஒருவராயிருவீங்க. நபியை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் 39வது அத்தியாயம் 65 66வது வசனம், வலக்கத் அவ்ஹைனா இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக, நபியே உமக்கும் உங்களுக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன், லஇன் அஷ்ரக்த லயஹ்பிதன்ன அமலக், அல்லாஹ் அல்லாதவரை நீங்கள் அழைத்து அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நீங்க நடத்தினீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன காரியம் செய்தாலும் அனைத்தையும் நாம் அழித்து விடுவோம். வல தகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகள் ஒருவராகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பலில்லாஹு ஃபஅபுதூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். குன் மினஷ் ஷாக்கிரீன், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்க ஆயிருங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறான். இன்னொரு ஆயத்து உங்களுக்கு வேண்டுமா? 10வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு இன்ன பிற பொருள்களை எல்லாம் இவர்கள் கடவுளாக இறைவனுக்கே இணையாக்குகிறார்களே, நன்மை செய்ய முடியாத தீமை செய்ய முடியாத ஒரு பொருளை வணங்குறாங்க. என்ன சொல்லி வணங்குறாங்க? இவங்க அதை காரணம் காட்டுறாங்க. இவர்கள் எல்லாம் எங்களுடைய பரிந்துரையாளர்கள். இந்த அல்லாஹ்விடத்துல எங்களை பத்தி அல்லாஹ் பெருசா பேசுவாங்க. குல் அத்துனப்பிஊன பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி குல் அத்துனப்பிஊன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்லி, வானத்திலையும் பூமிகளையும் அனைத்து அறிந்தவன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லாததையா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய இணையாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவனாக தனித்தவனாக இறைவனாக அல்லாஹ் ஒரே ரப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அல்லாஹ் ஒருமைப்படுத்தணும், அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் அல்லாதவரை அல்லாஹுக்கு ஈக்குவலா பார்த்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எல்லா தேவைகளையும் கேட்கணும், அவனுக்கு இணை கற்பிச்சிடக்கூடாது. அது பெரிய பாவம், நான் மன்னிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் அல்லாஹ் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஈமான் ஏகத்துவத்தை ஒளிர்விட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஏகத்துவத்தினுடைய தீ அணையாமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய கட்டாய கடமை. நமக்கு என்ன தேவை யாருக்கு தெரியும்? நம்முடைய பிள்ளைக்கு என்ன தேவை நமக்கு தெரியும்ல. நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவிக்கு தேவை நமக்கு என்ன தெரியும் தானே? நம்முடைய தாய்க்கு என்ன நமக்கு தெரியும் தானே? ஒரு குடும்பத்தின் நபர்களுடைய தேவையை டெய்லி பார்க்குறோம், அவங்களுடைய உணர்வுகள் தெரியும், அவங்களுடைய தேவைகள் புரியுவோம், குடும்பத்தின் தலைவராக நம்ம இருக்கிற காரணத்தினால. ஆனால் அனைத்தையும் படைத்து என்னென்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து வழங்கக்கூடிய அல்லாஹுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக, நோய் நொடிகள் நீங்குவதற்காக, இன்ன வேற பிரச்சனைகள் போக்குவதற்காக எவ்வளவோ அனாச்சாரமான ஷிர்கான இணை வைப்பான வழிகளை இன்றைய சமுதாயம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? 38வது அத்தியாயம் 41வது வசனம், வ அய்யூப் இத் நாதா ரப்பஹு இன்னி மஸ்ஸனிய லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் லுர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. எல்லா மக்களுமே, அதாவது நபியாக இருந்த நேரத்தில் கூட அவர் தப்பா ஏளனமா பேசினாங்க. மக்கள் எல்லாம் அவர் நபின்றாரு, இவர்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா கிண்டல் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்தில் கூட இறைவா இந்த நோயை தந்தவன் நீ, இந்த நோயை முழுமையாக நீ நீக்குவாயாக. அதாவது உடம்புல அவ்வளோ பெரிய நோய் தாக்கங்க. அந்த சூழ்நிலையில கூட முழுமையான முறையில் இறைவா இந்த நோயை தந்தவன் நீதான், நீதான் இந்த நோயை தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் முழுமையாக முறையிட்ட காரணத்தினால, அய்யூபே பூமியில உங்க காலால ஒரு மிதிங்க, தண்ணீர் பீரிட்டு கொண்டு கிளம்பும், அந்த தண்ணீரால குளித்து விட்டு அந்த தண்ணீரை கொஞ்சம் குடிக்கவும் செய்யுங்க, உங்களுடைய நோய் நீங்கிரும், பழைய வாலிபத்தை நான் உங்களுக்கு தருவேன் அல்லாஹ் சொன்னா. இன்னைக்கு நோய் நீங்க ஒருக்காக அந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், இப்படியெல்லாம் அல்லாஹுக்கு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நண்பர்களே, 2 ரக்காயத்து தொழுது விட்டு வீட்டிலே அமர்ந்து கண்ணீர் வடித்து அல்லாவே இந்த கஷ்டம் நீக்குன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீரோடு உங்களுடைய ரஹ்மானை அணுகி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய கவலைகளுக்கு மருந்தாக அல்லாஹ் மட்டுமே இருக்க முடியும். இப்படி குழந்தை பாக்கியம் தேவையா? 100 வயசுலேயும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாரு? 3வது அத்தியாயத்தின் 39வது வசனம், குழந்தை பாக்கியத்தை தேடி எத்தனையோ மாற்று மத மக்களுடைய கடவு, அதாவது வணக்க ஸ்தலங்களுக்கு போய் குழந்தை பாக்கியம் தேடக்கூடிய நிலைன்னு சொல்லி மக்கள் போறாங்க. எத்தனையோ விதமான ஷிர்கான இடங்களுக்கு போய் குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில கட்டி விடுறது, அதை கட்டி விடுறது.
அல்லாஹ் நாடாமல் போனால் யாருக்காவது அதாவது கணவனை சேர்ந்த குழந்தை வந்து நினைக்கிறோமா? அப்படி அல்ல. இறைவனுடைய அந்த ஒரு நாட்டம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இறைவன் தான் எனக்கு அது தர முடியும், அந்த சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு நீங்க நம்புனீங்கன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகள் எடுக்கலாம், அது வேற விஷயம். கடவுளை இறைவனை நம்பி, ஆனால் அந்த ஒரு சக்தி அல்லாஹ் மட்டுமே ஏற்படுத்துறான். 100 வயசு ஆனதுக்கு அப்புறமா கூட சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாராம். 3:39 வசனம், ஹுனாலிக தஆ சக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா இன்னக சமீஉத் துஆ. இறைவா ரஹ்மானே, எனக்கு நறுமணமான அழகான ஒழுக்கமான பிள்ளையை தாயா அல்லாஹ் என்று அவர் கேட்டாராம். அவர் கேட்கும்போது 100 வயசு, அவங்க வைஃபா மலடிங்கிற நிலைமையில இருந்தாங்க. இருந்தாலும் என் ரஹ்மானால முடியும், அவன் தான் அல்லாஹ், அவனால முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்பி அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்டாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தை தேடி அல்லாஹ் கிட்ட உழைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட பொருளாதாரத்தை கேட்டா அதை நான் தருவேன். அல்லாஹ் 28வது அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர். தான் நாடியவருக்கு ரிஸ்கை நான் கூட்டி கொடுப்பேன், நாடியவருக்கு ரிஸ்கை நான் இல்லாமலும் ஆக்குவேன், குறைத்தும் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். இப்படி அல்லாஹுக்கு எந்த ஒன்றை நான் இணை கற்பிக்க மாட்டேன். இது பெரிய இணை வைப்பு அன்பர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து நீ டீட்டெயிலா விரிவா ஒவ்வொரு நாளும் ஒரு பாடமா பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான். இருந்தாலும் கூட அல்லாஹ்வை நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ்வோட வாக்குறுதி கொடுக்கிறோமே, அதுக்கு என்ன? எந்த சூழ்நிலையாக இருந்தால் என்னுடைய தலை அல்லாஹுக்கு மட்டுமே 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 சிரம் தாழ்த்த வேண்டும். சிரம் படியும், உயிரே போன என் தலை துண்டாக தனியே கீழே கடந்தாலும் அல்லாஹுக்கு மட்டும்தான் அது சிரம் படிந்ததாக இருக்கும் என்கிற அந்த ஒரு ஈமானிய தரத்தோடு வாழ்ந்து நிரூபிச்சு மௌத்தாய் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹ் நம்மை அப்ரிஷியேட் பண்ணுவான் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பார்த்து புன்முறுவல் பூப்பான் பாருங்க. அல்லாஹ் நமக்கு எனக்காக வாழ்ந்து எனக்காக மட்டுமே வாழ்ந்த அடியானே வா என்று அல்லாஹ் தோள் மீது கை போட்டு சொர்க்கத்தில் அனுப்புவானே, அந்த அடியானாக நானும் என் குடும்பமும் என் சமுதாயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவேன் என்பதை நாம் எல்லோரும் ஒரு தீர்மானமாக உறுதியாக எடுத்துக்கொண்டால் அல்ஹம்து சூராவில் சொல்லுவோமே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதாக, அதற்கு ஒரு மதிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையில நம்ம மனசார சொல்றோங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். ஆக இந்த ஒரு இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு பின்னால், அதாவது பெரிய ஷிர்க்குன்ட்டு சின்ன ஷிர்க்கை சொல்லாம முடிச்சிட போறீங்கன்னு எல்லாம் பதறது எனக்கு தெரியுது. இப்படி அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா மற்றவங்களை உதவிக்காக அழைக்கிறது பெரிய இணை வைப்பு. சின்ன இணை வைப்புனா என்ன? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இன்னி அகாஃபு மா அகாஃபு அலைக்கும், மக்களே உங்கள் மீது நான் பயப்படுவதிலே ரொம்ப ரொம்ப அதிகமா பயப்படுறது என்ன தெரியுமா? அஷ்ஷிர்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்பு என்று பெருமானார் சொன்னார்கள். என்ன சின்ன இணை வைப்பு? ஒரு தொழுகிறோம், ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறோம், ஆனா பாப்பா பார்க்கணும். சில பேர் பார்ப்போம், பாப்பா உம்மா பார்க்கறதுக்காகவே பசங்க தொழுகுவாங்க. பெரியவங்களா இருந்தா என்ன பண்ணணும்? நம்மளை பெரிய ஆளுன்னு புகழணும், பெரிய ஸ்காலர்னு மக்கள் சொல்லணும். இப்படி அல்லாஹ்க்கு தான் செய்கிறோம், ஆனால் பிற மக்கள் நம்மளை பார்த்து புகழணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சவங்களேன், அது சிறிய இணை வைப்பு என்று பெருமானார் சொல்ல நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த சின்ன இணை வைப்போ பெரிய இணை வைப்போ எதுவுமே இல்லாம நான் எதை பண்ணாலும் என் அல்லாஹ்க்காக பண்ணுவேன்ப்பா, எனக்கு வாழ்க்கை கொடுத்த, எனக்கு மூச்சு சுவாசத்தை கொடுத்த என்னுடைய ரப்புல் ஆலமீன், அவனை மட்டுமே வணங்கி அவனை மட்டுமே நான் உதவியாளனாக அமைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு நாம் செய்யக்கூடிய அமலிலே இஹ்லாஸ், உள தூய்மை இருக்க வேண்டும். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் புகழ்றாங்களோ இல்லையோ, யார் நம்மளை சிறப்பாக சொல்றாங்களோ இல்லையோ, நான் என் ரஹ்மான் சொன்னாங்கிறதுக்காக அவனுடைய திருப்திக்காக மட்டுமே 100-200% நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொண்டால் பெரிய இணைவைப்பும் உள்ள வராது, சின்ன இணைவைப்பும் உள்ள வராது. நிம்மதியான முழுமையான 100% ஈமானிய தரத்தோ நம்மால் இன்ஷா அல்லாஹ் வாழ முடியும். ஆக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்கிற இந்த ஒரு பாடத்தில் இன்னும் சில முக்கியமான சில செய்திகளை நாளைய தினம் பார்த்துவிட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படிங்கிற இந்த வாசகத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் இந்த வாசகத்துக்கான விளக்கங்களை பார்த்துவிட்டு கடைசி 10 நாளில் முக்கியமாக நம்முடைய ஈமானை மெருகேற்றுகிற, இன்னும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தருகிற, நம்முடைய எண்ணங்களை சீரமைக்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரே நிகழ்த்தப்பட இருக்கிறது. எனவே அதற்கும் நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக. என ஒவ்வொரு உரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி,
அல்லாஹ்வை நீங்கள் எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்துல சிறப்பா வாழும்போது அல்லாஹ் நம் மரணிக்கும் போது நம்முடைய கடைசி வார்த்தையாக, நம்முடைய உலகத்தை விட்டு பிரியும் போது இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இறை நம்பிக்கையாளர்களாக இறைவனை ஒருமைப்படுத்தியவர்களாகவே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்து ஏகத்துவத்தோடு வாழ்ந்து மரணித்து ஷிர்கினுடைய வாடை கூட நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து விடாமல் வாழ்ந்தால் மரணிக்கும் போது அல்லாஹ் அந்த வார்த்தையை, ஏகத்துவத்தை சொல்லி நம்மளை மரணிக்க செய்வான். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்க்கு நம்ம இந்த வாக்குறுதியை கொடுக்கிறதுலையும் ஒரு அர்த்தத்தையும் அல்லாஹ் தருவான். யா அல்லாஹ் எங்களை ஈமான் உள்ள மக்களாக, எங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை மட்டுமே வணங்கி உனக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற மக்களாக, நாளை மறுமையிலே நதா ஏகத்துவத்துக்காக பாடுபட்டார்கள் நபிமார்கள், சஹாபாக்கள், சித்திகீன்கள், இவர் ஷஹீதுகள், இவர்களோடு எங்களையும் எழுப்பி ஏகத்துவத்தின் மூலமாக எங்களுக்கு நிறைவான சொர்க்கத்தை தந்து, எந்த சூழ்நிலை தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த மாதிரியான ஷிர்கான ஈடுபட்டிருந்தால் எங்கள் எல்லோரையும் மன்னித்து, எந்த விதமான சிறிய இணைவைப்பாக இருந்தாலும் பெரிய இணைவைப்பாக இருந்தாலும் அனைத்து விட்டு முழுமையாக விலகி யா அல்லாஹ் உனக்காக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் உன்னுடைய வெற்றிக்கான மக்களாக, உன்னுடைய அருளுக்குண்டான மக்களாக எங்களையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். வாஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.